வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயசுல மூத்தவர்கள், என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில ஆவடியிலிருந்து திருவள்ளூர் போற ரூட்ல ஒரு ரூரல் ஏரியா. அங்க நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, பசுமை மோகன் ஐயா இருக்காங்க. இவங்க மிலிட்ரியில இருந்து ரிட்டையர்ட் ஆன ஐயா. நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா நம்ம ஐயாவோட இணைந்து இந்த பகுதியில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்க போகிறோம். தினமும் என்ன பண்ண போகிறோம்? உணவு கொடுக்க போகிறோம். ஜாதி மத இனம் வேறுபாடுகள் கடந்து பசியாக இருக்கிற அனைவருக்கும் என்ன பண்ண போகிறோம்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ட்டு பாக்ஸில் போட்டு இந்த இடத்துல வச்சு என்ன பண்ண போகிறோம்னா உணவு கொடுக்க போகிறோம். இந்த ரோட்டில் அண்ணா நகர் மெயின் ரோடு ஆவடி. இப்போ நம்ம உள்ள ஒரு ஆபீஸ் என்ன பண்ண போறோம், போட போறோம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐயா, இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாக்கம் என்ன காரணம்? நீங்க என்னைக்காவது சாப்பாடு இல்லாம இருந்திருக்கீங்களா? ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல பாதிக்கப்படும் போதுதான் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த எண்ணம் தோணும். அந்த மாதிரி நீங்க என்னைக்காவது ஐயோ என்ன கையில காசு இருக்கு ஆனா சாப்பாடு இல்லை, இல்ல கையில காசு இல்லை சாப்பாடும் இல்லை அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கேன்? அந்த சாட்சி எங்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி. மதிப்பிற்குரிய ஆவடி மாநகர பொதுமக்களே, வியாபாரிகளே, தொழிலாளர்களே, நண்பர்களே, மகளிர் மற்றும் வாலிபர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நமது அருமை நண்பர் திரு சார்லஸ் அவர்கள் மீட்கும் கரங்கள் என்ற அமைப்பின் மூலமாக சென்னையை பொறுத்தவரையிலும் நிறைய இடங்களில் ஏழை எளிய உணவு கிடைக்காத ஜனங்களுக்கு உணவு அளித்து கொண்டிருக்கிறார். அவருடைய தொண்டு மகத்தானது. பசிக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது உணவு. அதன் பிறகுதான் உடை, இருப்பிடம், அதெல்லாம். உணவே இல்லைன்னா அது மற்றதெல்லாம் தேடுற எண்ணமே வராது. அது மட்டும் இல்லை, சிறு வயதில் நான் 1962 பள்ளி பருவத்தில் எங்கள் அப்பாலாம் ஆர்மியில் இருந்தார், அண்ணன் தம்பிலாம் ஆர்மியில் இருந்தாங்க. ஆக நான் தாத்தா பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஏறத்தாழ எங்கள் அப்பா ஒருத்தர் மட்டும்தான் சம்பாதனை. அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேரும் நாங்கள் சாப்பிட வேண்டியிருந்தது. அதில் சாப்பாடு சரியாக கிடைக்காது. சில சமயத்தில் ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போய் படித்தோம். 3 வருஷம், 9th 10th 11th இந்த 3 வருஷமும் 3 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போய் படித்தோம். அதில் சாப்பாடு கொண்டு போக முடியாது மத்தியானத்தில். அப்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 10 பைசா கையில் கொடுப்பாங்க. அந்த 10 பைசாவை லஞ்ச் டைமில் நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுக்கு மத்தியில் சாப்பாடு கொண்டு வரலன்னு சொன்னால் கேவலம் அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு சாப்பாடு அங்கே இருக்கு, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்கள சொல்லிவிட்டு நேராக அங்கேருந்து ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து பட்டாணி வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே மறுபடியும் கிளாஸுக்கு போவோம். நாங்கள் அந்த பட்டாணி சாப்பிட்டு கிளாஸுக்கு போகிறதுக்குள்ளே எங்கள் லஞ்ச் டைம் முடிஞ்சிடும். ஆக அந்த பசியினுடைய கொடுமை மிக கொடுமையானது. அதனை நான் அனுபவித்ததுனால அருமை நண்பர் சார்லஸ் எனக்கு கடவுள் மூலமாக இப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். அதனால நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண, ஐயா எங்கள் ஏரியாவில் கூட நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ ஏதாவது உதவணும் அப்படின்றத அவர்கிட்ட பணிவாக எடுத்து சொன்னேன். என்னோட கோரிக்கையை அவர் மிக மேற்கொண்டு நேரடியாக இங்கே நான் இடத்த பார்க்குறேன் சார், ஆஃபீஸை பார்க்கலாம், இங்கே நம்ம ஆஃபீஸை ஓப்பன் பண்ணலாம். நான் சொன்னேன், இங்கே தொழிலாளர்களும் வியாபாரிகளும் நிறைந்த இடம், அதனால இங்கே கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நம்மளோட சேர்ந்து தொண்டாற்றுவதற்கு நிறைய நண்பர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவருக்கு நான் எடுத்து சொன்னேன். அந்த அடிப்படையில் தயவு செய்து அனைத்து தரப்பு மக்களும் இந்த நல்ல செயலுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து இதை சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஆபீஸை பார்ப்போமா? ஐயாவோட கடை இதுதான். ஒரு தண்ணி கேன் கடை, சின்ன ஒரு ஃபேன்சி ஸ்டோர், ஒரு தையல் மிஷின் வச்சுருக்காங்க. அப்புறமா ஐயா பூக்கடையும் வச்சுருக்காங்க.
அப்புறம் ஜெராக்ஸ் மிஷின். கடையோட பேர் என்னையா? விஜிஎம் சர்வீசஸ். விஜிஎம் சர்வீசஸ், ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்டட். இபி பில்லு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்லு, ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்கு, மொபைல் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜ், ஆன்லைன் இயரிங்கா. ஓகே. அப்புறம் ஐயா வந்து ஐயாவோட நாற்காலி, ஜெராக்ஸ் மிஷினு. ஓகே. நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். இந்த இடத்த தான் நம்மளோட உணவு கொடுக்குற அலுவலகமாக மாற்ற போகிறோம். அம்பேத்கர் ஐயா இருக்காங்க. ஓகே. இந்த போர்டில் தான் நம்ம போட போகிறோம். ஆமாம், இந்த போர்டை தான் நம்ம வந்து விலையில்லா உணவு திட்டம், ஃபீட் த ஹங்கர் ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறோம், இந்த போர்டில் மாற்றிட்டு இதுதான் நம்மளோட ஆஃபீஸு. இன்னும் ஒரு மாதம் கழித்து வந்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்கும்? இப்போமே வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மனசு தான் நம்மளோட கோயில். ஒருத்தருக்கு உணவு கொடுக்கணும், அதை அந்த பணியை ஐயா எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு சமைக்கணும், சமையல்காரங்களை போட்டோ இல்லை ஐயாவே சமைச்சு கூட, அந்த மனசு தான் நம்ம கடவுள் குடியிருக்கிற கோயில். கரெக்டாயா? நன்றி. அந்த மாதிரி இந்த இடம் வந்து என்ன ஆக போகுது, இன்னொரு 1 மாசத்துல மாறப்போகிறது. தொடர்ந்து இந்த பணியை இந்த ரிட்டையர்ட் ஆன காலத்துல செய்கிற நம்மளோட ஐயாவுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மனமாற நன்றி தெரிவிச்சிருவோம். நன்றியா. வணக்கம். வணக்கம். நன்றி.